இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி கொண்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாரமும் இந்த வார்த்தையை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியர்களை பயன்படுத்த விரும்பினால் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27-8 வசனங்கள். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். தன் இளம் பிராயத்தில் சிறு வயதிலேயே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஒருவேளை அநேக சமயங்களில் நாம் நினைக்கிறோம், என் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாடுதான், அன்னைக்கு ஆரம்பித்த பாடு இன்னும் போகலை, அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் தீரலை, இப்படியே சொல்லி கொண்டிருக்கிற அனைவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஒரு பிரச்சனை தீர்ந்தது, அப்படி மூச்சு விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை வந்துடுது, இன்னொரு பலவீனம் வந்துடுது. இது அனைவருடைய அனுபவமாக இருக்கிறத வாழ்க்கையில் பார்க்குறோம். நாங்களும் அதை செயலில் சாட்சியில் சொல்கிறவங்க பேசும்போது அதை கேட்குறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அப்படி சொல்கிறார். அப்போ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்ணு வந்த பாதை உங்களுக்கு நல்லதாக இருக்கணுமே, இருக்குதா? அதை யோசித்து பாருங்கள். ஏன்னா இந்த பாடம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு வேதம் சொல்லுகிற அனுபவம் என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ இந்த பாடம் நிறைந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வருத்தம் பாரம் வந்து கொண்டே இருக்கு. லூக்கா சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன். அப்போ என்னைக்காவது சிலுவை இல்லை, அனுதினமும் தன் சிலுவை. பார்த்தீங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், அப்போ இயேசுக்கு நான் பின்னால் போகணும், இயேசுக்கு நான் சாட்சியாக ஜீவிக்கணும். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது அனுதினமும் நமக்கு சிலுவையின் அனுபவங்கள், பாடுகள், நுகத்தின் அனுபவங்கள் இருக்கிறது. அதை சுமப்பது நமக்கு நல்லது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பார்த்தீங்களா? உபத்திரப்படுறதுக்கு முன்னால் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை காத்து நான் இருக்கிறேன். 71 நம்ம வாசிக்கும் போது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. பார்த்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பாடுகளின் போராட்டத்தின் பாதையில் தான் நாம் கடந்து ஒருபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த பாதை நியமிக்கப்பட்டிருக்கு. அது அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யோபு 7:1 இந்த பூமியில் போராடும்படி மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் உண்டல்லவோ, எல்லாம் இருக்கிறத நாம் இப்போது அறிந்திருக்கிற ஒரு வசனங்கள். 2-3 காரியங்களை வேகமாக நம்ம வாசித்து சிந்திக்க போகிறோம். முதலாவது ரெபெக்காளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிற பாருங்க, ஆதியாகமம் 24ஆவது அதிகாரத்தில் 18 - 20 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிங்க. சரியா? எலியேசர் குடிக்க தண்ணி கேட்குறான், குடியுமே ஆண்டவனே என்று சொல்லி கொடுக்குறது மட்டுமல்ல, இந்த ஒட்டகங்கள் குடித்து தீர் மட்டும் அதை முண்டு வார்ப்பேன் என்றும் அவள் சொல்வதை நம்ம அதில் பார்க்குறோம். ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறது லேசான காரியம் இல்லை. இந்த மனுஷனுக்கு கொடுத்துடலாம், எலியேசருக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பான். ஆனால் ஒட்டகம் பல குடம் தண்ணி குடிக்குங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 குடம் குடிக்கணும்னு வச்சுக்கிடுங்க. 10 ஒட்டகம் இருக்குது, 30 குடம் தண்ணி வீட்டிலேருந்து கோரி கொண்டு வரணும். எளிதான காரியம் இல்லை, கடினமான ஒரு காரியம். ஆனால் அந்த ரெபெக்காள் மனமுந்து அந்த காரியத்தை செய்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது. அந்த எலியேசர் என்ன பண்ணுறாரு? 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லைன்னு அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். நல்லா யோசித்து பாருங்க, 10 ஒட்டகம், ஒரு ஒட்டத்துக்கு முன்னா 30 குடம், இவ்வளவு தண்ணி கூடுற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு ஈவு இறக்கம் இல்லை, இப்படி இருக்கிறான். அப்படி கூட நம்ம நினைப்போம், கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா இருதயத்தில், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, கடின இருந்த மனுஷனா இருக்கிறானே. இதே மாதிரி தான் சில சமயங்களில் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பார்த்து அமைதலாக இருக்கிறார்.
உடனே நமக்கு ஆண்டவர் நம்மளை கவனிக்கல, பார்க்கலங்கன்னு எல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிடறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செப்பனியா 3:17 வாசிக்கிறோம், தம்முடைய அன்பின் நிமித்தம் கர்த்தர் அமர்ந்திருப்பார். பார்த்தீங்களா, அன்பின் நிமித்தம் கர்த்தர் அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை நம்ம அதை பார்க்குறோம். நல்லா யோசித்து பாருங்க. அந்த சரித்திர சம்பவத்தில், ரெபெக்காள் சரித்திர சம்பவத்தில் பின்னால் கடைசியில் நம்ம வரும்பொழுது அவங்களுடைய திருமணம் ஒழுங்காகி அதற்குரிய ஆயத்தங்கள் செய்து, நீ போறியான்னு சொல்லி கேட்க, நான் போகிறேன்னு அவன் சொல்லும் பொழுது என்ன சம்பவம் நடக்கு? 61வது வசனத்தில் ரெபெக்காள் எழுந்து ஒட்டகம் மேல் ஏறி அவனோடு கூட போனாள், எலீசரோடு கூட போனாள். எந்த ஒட்டகம்? எந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றினாலோ அதே ஒட்டகம்தான் மணவாளான்ட்டு அழைச்சி போகுது. அவளுக்கு தெரியுமா? ஒருவேளை இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றுறவங்கள எஜமானுக்கு மனைவியை நான் சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு அவன் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தான்னா நான் நீன்னு போட்டு ஊற்றிருப்பான். இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் அந்த நுகத்தை அவள் ஏற்றுக்கொண்டபடினால் அதே ஒட்டகத்தில் ஏறி எஜமானுக்கு மனைவியாக போகிற என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இளம்பிராயத்தில் நுகம் சுமப்பது நல்லது. 2வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் எப்படி நுகம் சுமக்கிறாள்? மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ரூத் மூத்த மருமகள், மக்லோனுடைய மனைவி என்பது பின்னால் எழுதியிருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, மக்லோன் தன்னுடைய கணவன் மரிச்சு போனான். நகுமி சொல்றா, 2 பேரை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்க, உங்க தாய் வீட்டில் போய் அவங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நீங்க சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் ஒரு கீஸ் கொடுத்துட்டா போயிட்டா. ஆனா ரூத்து போக மாட்டேங்கிறா. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் அப்படி சொல்றான். வந்துடுறத நம்ம பார்க்குறோம். நல்லா யோசித்து பாருங்க. இங்கே இளம்பிராயத்தில் நுகம் சுமக்கிறது நல்லது. ரூத் சுமந்த நுகம் என்ன? தன் கணவன் மக்லோன் மரித்து போனான். இந்த மக்லோன் மட்டும் மறிக்கலைன்னு வைங்க, அவன் உயிரோடு இருக்கிறான்னு வைங்க, நகுமி திரும்பி வரும்போது ரூத்து கூட வந்திருப்பா. வருவாளா? அவளுக்கு தான் புருஷன் இருக்கனா, என்ன பிறந்துக்கு வரணும்? நானும் என் புருஷன்னு நாங்கள் வாழ்ந்து விடுவோம், நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்து போய்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்போ இந்த ரூத்து நகுமை பின்பற்றி வரணும் என்று சொன்னால் இளம் வயதில் கணவனை இழக்கணும். பார்த்தீங்களா? அந்த மக்களும் மறிக்காமல் இருந்திருப்பானால், இழக்காமல் இருந்திருப்பாளானால் ரூத்து பெத்லெஹேமுக்கு வந்திருக்க மாட்டா, போவாசுக்கு மனைவியாக இருக்க மாட்டா, இயேசுவின் சந்ததியில் அவள் வந்திருக்க மாட்டா. அப்போ தேவனுடைய ஒரு திட்டமால ரூத்தை குறித்து இருந்ததுனால தான் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு சிலுவை தான் அந்த மக்களுடைய மரணம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சில பாடுகள், சில சோதனைகள், சில வேதனைகளை சந்திக்கும் போது ஏன் ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு அனுமதி கொடுக்குறார், இப்படிப்பட்ட வேதனைக்கெல்லாம் ஏன் அனுமதி கொடுக்குறார் என்று சொல்லி நினைப்பீங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய். பார்த்தீங்களா? இப்பொழுது அறியாய். ஏன் இது நடக்கு இப்போ தெரியாது, ஏற்ற வேலை வரும்போது தான் அதனுடைய மகத்துவம் புரியும். அதைத்தான் இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகத்தில் அநேக அனுபவங்களை அதில் நம்ம வாசிக்கிறத பார்க்க முடியும். 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எந்த நகுமி உங்கள் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாலோ முடுக்கி விட்டாலோ அதே நகுமி சொல்கிறா, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பார்த்தீங்களா? 4ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாள், அவள் அவனுக்கு மனைவியானாள். எதனால அந்த சம்பவம் நடக்கு? அந்த நுகம் சுமந்ததுனால. வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 105வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரை, வசனம் நிறைவேறுகிற வரை யோசேப்புடைய வாழ்க்கையில் புடமிடுதல் வந்தது என்று சொல்லி நாம் அதில் பார்க்குறோம். யோசேப்புடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் புடமிடுதல் என்பதற்கு அளவே கிடையாதுன்னு சொல்லலாம். 17 வயசில் அவன் சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனம் நிறைவேறுவது 30வது வயசில். எப்படி சொப்பனம் கண்டானோ அதே போல் அதிபதி ஆகிறான் 8ல். இந்த 13 ஆண்டுகளும் பயிற்சி காலங்கள், போராட்டத்தின் காலங்கள், நுகம் சுமக்கிற காலங்கள்,
அதை தான் வாசிக்கிறோம். 17வது வயசுலேயே ஆரம்பிச்ச அந்த நுகத்தினுடைய அனுபவங்கள் 30 தான் முடியுது. 30 அவன் அதிபதியாக மாறிடுறான். ஒருவேளை அதிபதியாக மாறின பிறகு அவன் யோசிச்சிருப்பான், ஆண்டவர் இவ்வளவு பாடு வேதனைகளுக்கு மத்தியில் என்னை கொண்டு வந்தார்னு சொன்னான். இதுக்கு தான் அப்படி கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அது அறிகிற வரைக்கும் அந்த நுகம் கடினமாக இருக்கும், அந்த வேதனை கடினமாக இருக்கும். சகோதரர்களை பார்க்க போகிறான். சகோதரர்கள் அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அவன் குழியிலிருந்து சத்தமிடுறான். ஆனால் யாருமே இறங்கலை. ஆனால் ஒரு சமயம் வந்தது, இவன் எங்கிருந்து சாகிறத விட வியாபாரிகள் வராங்களே, அந்த வியாபாரத்தை வித்துடலாமே. உடனே தூக்கி வித்துட்டாங்க. என்ன நிலைமையில் விற்றாங்க? அடிமையாக விற்றாங்க. அவங்க வியாபாரிகள் அவனை வாங்கி எகிப்துக்கு கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வந்த இடத்துல போத்திபார் அப்படிங்கிறவங்ககிட்ட அடிமையாக வித்துடுறாங்க. அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் போத்திபார் வீட்டில். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதையும், இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு வருது என்பதை எஜமான் பார்த்ததுனால வீட்டு விசாரணைக்காரனாக வச்சுருக்கான். அவ்வளவு கனத்துக்குரிய மேன்மைக்குரிய ஒரு பாத்திரமா யோசேப்பு அந்த வீட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, அவனுடைய மனைவி மூலமாக ஒரு பிரச்சனை வருது. அது நிமித்தம் செய்யாத ஒரு குற்றத்திற்கு சிறைச்சாலையில் கொண்டு போடப்படுறான். சிறைச்சாலையில் 2 வருஷம் கிடக்கிறான். ஏன் 2 வருஷம் கிடக்கிறான்? விடுதலை வேணும்னு சொல்லி அவன் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சு என் மேலே தயவு வச்சு பார்வன்ட்ட சொல்லி என்னை எப்படியாவது விடுதலையாக்கு. பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பானபாத்திரக்காரன் அவனை மறந்துட்டான். நன்மை பெற்ற அநேகர் நம்மளை மறந்துடுவாங்க. அப்போ நம்ம வேதனைப்படுவோம், நான் என்னெல்லாம் நன்மை செஞ்சேன், இவன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சேன், இப்படி நன்றி இல்லாமல் போயிட்டாங்களே, இப்படி நன்றி அறியாமல் செயல்படுறாங்களே. நீங்களும் அப்படி நினைப்பீங்க. அதே சம்பவம் தான் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இவன் ராஜாட்ட அது சொல்லாமல் இருந்ததுனால தான் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவன் அதிபதியாக மாறுகிற ஒரு நிலைமை நம்ம அதில் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு நுகத்தின் அனுபவங்கள் எல்லாம் சிறு வயசுலேயே யோசேப்பு சுமந்ததுனால தான், அனுபவிச்சதுனால தான் அவன் அதிபதியாக வர்றான். அதனால தான் வசனம் சொல்லுறது, தன் இளம்பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. எரேமியா சொல்கிறாரு, எரேமியா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாக இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய். பார்த்தீங்களா? இது நான் சகிக்க வேண்டிய நோய் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற ஒரு சிலுவை அப்படி சொல்றதை பார்க்குறோம். அதே எரேமியா புலம்பல்ல சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். பார்த்தீங்களா? அப்போ இந்த அனுபவங்கள்லாம் என்ன காண்பிக்கிறது? இளம் பிராயத்தில் நுகம் சுமக்குது நல்லது. கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில நாளைக்கு பின்பு கேரித் ஆறு வற்றி போயிட்டு. நல்லா கவனிங்க, எலியாவை பார்த்து ஆண்டவர் தான் சொன்னார், நீ போய் கேரித் ஆட்டங்களில் ஒளிஞ்சிக்க, காகத்துக்கு நான் கட்டளை அது ஒன்று சாப்பாடு உனக்கு தரும், அதை சாப்பிடு, அப்பா இறைச்சி கொண்டு வரும் சாப்பிடு, தாகத்துக்கு ஆற்று தண்ணி குடிச்சிக்க. இப்போ பாருங்கள், சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, கர்த்தர் சொன்ன இடமே வற்றி போச்சு. சில சமயம் நம்ம நினைப்போம், ஆண்டவர் தான் இதை செய்ய சொன்னார், இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு தந்தார், இப்போ நான் அதில் ஏன் சோதனை வருது, இப்படி சொல்லுறவங்க இருப்பாங்க. நீங்களும் அப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க. அதே அனுபவத்தை தான் நம்ம பார்க்குறோம். எந்த ஆற்று தண்ணி நீ குடிப்ப அப்படி சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, எந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போய் நீ இரு என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரோ, அதே ஆறு இப்போ வற்றி வச்சு குடிக்க தண்ணி இல்லை. கர்த்தர் உடனே இங்கே வருகிறார், வந்து சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்க, உன்னை பராமரிக்க, உன்னை பாதுகாக்க நான் அங்கே ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறேன். அங்கே போனதுனால என்ன நடந்தது? 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. தேசத்தில் பஞ்சம், அந்த பஞ்சத்தில் அவள் இவன் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டாங்களாம். நல்லா யோசித்து பாருங்க, கேரியத்தில் இருக்கும்போது இவன் மட்டும்தான் சாப்பிட்டான், இவன் மட்டும்தான் போஷிக்கப்பட்டான். ஆனால் இதே எலியா இப்போ சாரிபாத்துக்கு வரும்போது அவனும் போஷிக்கப்படுறான், ஒரு கூட்டம் ஜனமும் போஷிக்கப்படுது. பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி
ஒரு வெறுமையை உண்டாக்கி, ஒரு இல்லாமையை உண்டாக்கி இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வராருன்னா ஆரம்பத்தில் கஷ்டமா தெரியும். அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், இங்கே இவனுக்கு மட்டும்தான் போஷிப்பு. இப்போ அவன் சாரி பார்த்து போன பிறகு அவனும் போஷிக்கப்படுறான், ஒரு கூட்டமே போஷிக்கப்படுற அனுபவத்துக்கு அவன் காரணமாக இருக்கான். பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில சோதனை பாதைகளை, நஷ்டத்தின் பாதைகளை அனுமதிக்கிறார் என்றால் அதில் ஒரு நல்லது இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நமக்கு நல்லது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நுகத்தின் அனுபவத்தில் ஒரு பாடலின் பால் நடத்திட்டு இருக்காங்களா? முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, என்னத்தான் போட்டு பண்ணுறாரு அப்படி சொல்லாதீங்க. ஏதோ ஒரு நன்மை இருக்குது. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. சீக்கிரமாக எதுக்கு கர்த்தர் உங்களை இந்த பாதையில் கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் அறியும்படி செய்வார். நீங்கள் அறிஞ்ச போது ஆண்டவரை துதிப்பீங்க. அதுதான் நம்ம இதில் வாசிக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குடியின் ஆண்டவரேன்னு சொல்லி எலியேசருக்கும் கொடுத்து 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி வாத்தா. எந்த ஒட்டகத்துக்கு அவள் தண்ணி ஊற்றினாலோ அதே ஒட்டகம்தான் அவளை எஜமான்ட்ட கூப்பிட்டு. பார்த்தீங்களா? அந்த எஜமானுக்கு மனைவி ஆகணும்னா இந்த ஒட்டகம் தண்ணி ஊற்றிருக்கணுமே. என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்கள். ரூத்துடைய வாழ்க்கையில் மக்களும் புருஷன் இறந்து போனான். அவன் மட்டும் இறக்காமல் இருந்திருந்தான்னா இவன் பெத்லெஹேமுக்கு வந்திருக்க மாட்டா, போவாசுக்கு மனைவியாக இருக்க மாட்டா. இயேசு சந்ததியில் பேர் வரவைக்கு சான்ஸே இல்லை. அப்போது அவள் புருஷன் மக்களும் மறித்ததும் ஒரு நன்மை தான். பார்த்தீங்களா? அதை தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோசேப்பு வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் 13 வருடங்கள் புடப்படுகிற அனுபவம். அது முடியவும் அவன் அதிபதியாக மாறிட்டான். அதே போல் எலியாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். கேரியத்தில் அவனுக்கு மட்டும்தான். அவன் சாரி பார்த்து வரும்பொழுது ஒரு கூட்டத்துக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் நோய் சுமக்கிறீங்களா? அது ஒரு நல்லதுன்னு நினைங்க. ஏற்ற வேளையிலே அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிவிங்க. சொன்னோமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமந்து மாமேனு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விசை தங்களை ஆராய்ந்து நுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சுமக்க பலனடைய கர்த்தர் உதவி செய்யும். நேரப்புச்சர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.